எல்லாம் கொண்டாட்டம் தான். ஸோ அந்த கொண்டாட்டம் இப்போ வந்து டபுள் மடங்கு ஆக போகுது. ஏன் அப்படின்னா ஷோ ஆரம்பிச்சிச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஷோ ஆரம்பிச்சு ரசிகர்கள் உள்ள போயிட்டு இருக்காங்க. பாருங்க, இப்போ பாருங்க. சரி, அவங்ககிட்ட கேட்கலாம் அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு. கோட் படம் பார்க்க போறீங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என்னடா வெயிட்டிங் ஃபார் கேப்டன், மிஸ் யூ கேப்டன். கண்டிப்பா விஜய்க்காக மட்டும் இல்ல, கேப்டனுக்காகவும் தான். சரி, படத்துல டிஏஜிங் மூலியமா வந்து விஜய் வந்து ரொம்ப சின்ன பையனா காமிச்சிருக்காங்க. அதை எப்படி எதிர்பார்க்குறீங்க? எப்படி இருந்தாலும் அவரை ரீக்ரியேட் பண்றது அதெல்லாம் தேவையில்லாது. அதுக்கு அவங்க ரீக்ரியேட் பண்ணாம இருந்துக்கலாம். உண்மையா சொல்லணும்னா அவர் அப்படியே நடிச்சிருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறது தான். ஆனா அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. சரி, நவீன தொழில்நுட்பத்துக்கு மாறுவோம். இந்தியாவே மாறுது, நம்ம மாற மாட்டோமா? வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன்ல விஜய் அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? மங்காத்தா மாதிரி இதே எதிர்பார்க்கும். ப்ளீஸ் ஏமாத்திடாதீங்க. பாருங்க, இப்போ பாருங்க எவ்வளவு கூட்டம் அப்படின்னு. இன்னும் கியூ பெருசா போய்கிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு சரியான கூட்டம். பேசவே விட மாட்டாங்கன்னா அந்த அளவுக்கு ஒரே கத்தி விசில் சத்தம் அந்த மாதிரி தான் இருக்குது. ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க. பாருங்க, கூட்டம் பயங்கரமா இருக்கு. நம்மளே வந்து அலமோதிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கிறோம். ரசிகர்கள் வந்து ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படின்னு. இப்போ பாருங்க, கட்டுக்கடங்காம போய்கிட்டே இருக்கு. ரசிகர்கள் ஒவ்வொருத்தருமே வந்து படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். இந்த கோட் திரைப்படம் இப்போ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இது நிச்சயமா வந்து அடிக்கும். முடிச்சுட்டு இதே இடத்தோட வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். வெங்கட் பிரபு விஜய் காம்பினேஷன் எப்படி இருக்கும்? ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த காம்பினேஷன் தான். கண்டிப்பா நடந்துருச்சு. மங்காத்தாவோட டபுள் மடங்கு இருக்கும் படம். படத்துல விஜயகாந்த் வந்து ஏஐ டெக்னாலஜில கொண்டு வந்திருக்காங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? அது வந்து விஜய்க்கும் விஜயகாந்துக்குள்ள பாண்டிங் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ரெண்டாவது படம் விஜயகாந்தும் விஜய் சேர்ந்து நடிச்சாங்க. அதே மாதிரி கடைசியில இருந்து ரெண்டாவது படம் விஜயகாந்தும் விஜய் சேர்ந்து நடிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. படம் முடிச்சு இதே மாதிரி ரிவ்யூ வந்து இதே மாதிரி இதோட டபுள் மடங்கு எனர்ஜெட்டிக்கா வந்து ரிவ்யூ கொடுங்க. ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. அவங்க பேச்செல்லாம் கேட்கும் போதே நமக்கே வந்து படம் பார்க்கணுன்ற ஒரு எனர்ஜி வருது. பாருங்க, கூட்டத்தை பாருங்க எவ்வளவு கிரௌட் இருக்குன்னு. எல்லாருமே வந்து படம் பார்க்குற ஆவல் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம கிட்ட பேட்டி கொடுக்கணுன்ற அந்த எதிர்பார்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கு. எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து தியேட்டருக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கோட் திரைப்படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க? எங்களுக்கு தளபதி வெங்கட் பிரபு விஜய் காம்பினேஷன் இருக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க? மாநாடு மாதிரி ஒரு பெரிய அளவில் படம் ஹிட் ஆகும் எதிர்பார்க்கும் ப்ரோ. இப்போ படத்துல விஜயகாந்த் வந்து ஏஐ டெக்னாலஜில கொண்டு வந்திருக்காங்க, அதை எப்படி எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் வந்து நல்ல ஒரு வரவேற்பை எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை விஜயகாந்தும் காட்டுறாங்க. அது படத்துல உண்மையிலே வச்சதுக்கு வெங்கட் பிரபு சார் ரொம்ப நன்றி. படத்தை பார்த்துட்டு இதே மாதிரி எனர்ஜியோட வெளியாகும். கண்டிப்பா